உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். எப்பொழுதும் போல் ஒரு சுவையான பரபரப்பான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. சாதாரணமாக நம்ம சேனல் அரசியல் குறித்த தகவல்களை பேசுவோம். இப்பொழுது இந்த முறை தமிழகம் எதிர்நோக்கி இருக்கும் ஒரு மிக மிக முக்கியமான அல்லது பெரிய ஒரு வெதர் சிஸ்டம் புயல், அதை பற்றியான தகவலை உங்களுக்கு கொண்டு வருவதில் மிக்க மகிழ்ச்சி. வங்கக்கடலிலே புயல் இன்று உருவாகிறது. அதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். கடந்த சில நாட்களாக வங்கக்கடலில் மையம் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலையானது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக மாறி இன்று பகல் வேளையிலே புயலாக அது வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதை பற்றி ஒரு அப்டேட். நம்ம ஒரு வெதர் பிளாகர் கிடையாது. நம்ம ஒரு க்ரௌட் சோர்ஸ் பண்ணி எல்லா தரப்பிலிருந்தும் தகவல்களை எடுத்து அதை மக்களுக்கு எளிய முறையில் எடுத்து சொல்லி இந்த தகவலை பகிர்வது தான் நோக்கம். வெதர் சம்மந்தப்பட்ட லைவ் அப்டேட்ஸ் வேணும்னாக்க உறுதியாக நீங்கள் இணையத்தில் பல வெதர் பிளாகர்ஸ் இருக்காங்க. அவர்களை ஃபாலோ செய்யலாம். அதே போல் சோஷியல் மீடியாலேயும் நிறைய வெதர் பிளாகர்ஸ், வானிலை ஆர்வலர்கள், மழை பற்றிய தகவல்களை அப்டேட் பண்ணுறவங்க அவங்களை ஃபாலோ செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இது எல்லோருக்கும் எளிய முறையிலே புரிய வைப்பதற்கான ஒரு ஜென்ரல் அப்டேட் தான். அந்த ஒரு தகவலோடு தொடரலாம். இந்த வெதர் சிஸ்டம், அதாவது இந்த காற்றழுத்த தீவிர தாழ்வு நிலையானது இப்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே கிட்டத்தட்ட 600 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டு இருக்கிறது என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இது நேற்று இரவு 11 மணி நிலவரம். இது இன்று ஒரு புயலாக வலுப்பெறும் என்று தகவல் வந்திருக்கிறது. புயலாக வலுப்பெற்ற பிறகு அதற்கு ஃபெங்கல், FENGAL என்று பெயரிடப்படும். இந்த பெயர் ஒவ்வொரு புயலும் இந்த பகுதியில் உள்ள நாடுகள், இந்த வெதர் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருக்கும் நாடுகள் உடைய அந்த உரிமைப்படி இந்த முறை இந்த ஃபெங்கல் என்ற பெயர் சவுதி அரேபியா வைக்கும் என்று சொல்லப்படுகிறது. சாதாரணமாக ஒரு புயல் உருவான பிறகுதான் அதற்கு பெயர் வைக்கப்படும். அப்படி இந்த புயல் இன்று உருவாகும் பட்சத்திலே ஃபெங்கல் என்று அதற்கு பெயரிடப்படும். இந்த புயல் எந்த திசையில் நகரும் அப்படிங்கிறதுல பெரிய ஒரு குழப்பம் நிலவி வந்தது. உலக அளவில் பல வெதர் மாடல்ஸ் இருக்குது. அந்த வெதர் மாடல்ஸில் பல விதமாக கணிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு சில வெதர் மாடல்ஸ் இந்த புயல் கரையை கடக்காது, அநேகமாக தமிழக கரையை நெருங்கிவிட்டு பிறகு ஆந்திர கரையோரமாக வடக்கு நோக்கி நகர்ந்து வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது, அதாவது கடந்த 18 மணி நேரத்தில் இருக்கும் வெதர் அப்டேட்ஸில் குறிப்பாக இந்திய வான்வெளி நிறுவனம் IMD, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்கும் தகவலின்படி இந்த புயல் அநேகமாக நெல்லூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கும் என்று தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புயல் இப்போ ஒரு மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்திலே நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் தகவல். அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 600 கிலோமீட்டர் தூரத்தை அது கடப்பதற்கு உத்தேசமாக 60 மணி நேரம் ஆகும். அதாவது 24 மணி நேரம் ஒரு நாள் என்ற அடிப்படையில் பார்த்தால் இன்னும் 2.5 நாட்கள் ஆகான பிறகு தான் இந்த புயலானது கரையை நெருங்கி சென்னைக்கு அருகே கரையை கடக்கும் என்று கணிக்கப்படுகிறது. இதில் 2 விஷயங்களை பார்க்க வேண்டும். நாம் பலமுறை இது நிறைய பேர் நம்ம படிச்சிருப்போம். ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படிங்கிறது பெரிய அளவில் மழையை கொட்டி தீர்க்கும் ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம், வெதர் சிஸ்டம். ஆனால் ஒரு புயலை பொறுத்தவரை மழை அளவு அதிகமாக இல்லை என்று சொன்னாலும் கூட காற்றின் வேகத்தாலே பெரிய அளவிலே ஆபத்துக்கள், காற்றின் வேகத்தாலே அந்த டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ் விழுறது, மரங்கள் விழுவது, பொருட்கள் பறப்பது போன்ற பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இன்றைக்கே சென்னையை பொறுத்தவரை ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்கள் சிலவற்றிற்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு அலர்ட்டை பொறுத்தவரை மிக கனமழை, ரெட் அலர்ட்டை பொறுத்தவரை அதிதீவிர கனமழை. இந்த எச்சரிக்கைகள் இன்று தமிழகத்தில் பல மாவட்டங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த புயலானது கரையை நெருங்கி வர இன்னும் மழையுடைய வேகம், மழையுடைய தாக்கம் மிக மிக அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பல இடங்களிலே 30லிருந்து 40 சென்டிமீட்டர் மழை ஒரே நாளையிலே கொட்டி தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலே பல இடங்களில் ஃப்ளட்டிங், வெள்ள சீற்றம் அல்லது வெள்ள பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பு பெரிய அளவில் இருக்கிறது. தாழ்வான பகுதிகள் உறுதியாக வெள்ளக்காடாக கூடும். தமிழக அரசு இது குறித்து பெரிய அளவில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்று சொல்கிறார்கள். குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கு உயர்மட்ட குழு 2 நாட்களுக்கு முன்னரே விரைந்து அங்கு நிவாரணப் பணிகளை மேற்கொள்வது, நிவாரண முகாம்களை அமைப்பது, நிவாரண முகாம்களுக்கு மக்களை மாற்றி அமைப்பது, கடலுக்கு செல்லும் மீனவர்களை கடலுக்கு செல்லாமல் உத்தரவிட்டு தடுப்பது, இது போன்ற நடவடிக்கைகள் டெல்டா மாவட்டங்களில் பெரிய அளவில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை இந்த நடவடிக்கைகள் இன்றிலிருந்து துரிதப்படுத்தப்படும் என்று தெரிகிறது.
மக்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டிய அடுத்த சில நாட்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் சொன்ன மாதிரி வந்து இப்பொழுது நகர்கின்ற வேளத்திலே வந்து இந்த புயல் நகர்ந்து வருமானம் சொன்னால் வரும் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்களிலே வந்து வட தமிழ்நாட்டிலே வந்து மிக 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 கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற சந்தேகம் கிடையாது. அந்த புயலானது கரையை கடக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதாவது இப்போ கூட அந்த பாத்துங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. புயலுடைய பாதை வந்து இப்படித்தான் வரும் என்பது அறுதிட்டு சொல்லிவிட முடியாத ஒரு ப்ரெடிக்ஷன் தான். அந்த ப்ரெடிக்ஷன் தவறானாலும் கூட உறுதியாக இந்த ஃபெங்கல் புயலானது வந்து கரைக்கு மிக மிக அருகில் வந்து அதன் பிறகு வடக்கு நோக்கி ஆந்திர கரையை ஒட்டி நகர்ந்து சென்று மெதுவாக வலுவிழக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு தகவல். அது நடப்பதற்கு வந்து வருகின்ற திங்கள் செவ்வாய் ஆகக்கூடும். ஆக இந்த காலகட்டத்தில், அதாவது இன்று தொடங்கி வரை வருகின்ற திங்கள் வரை வட தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம் ஆகிய மாவட்டங்கள் மிக மிக அந்த பகுதி மக்கள் வந்து மிக மிக பத்திரமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் அப்படிங்கிறது தான் பொதுவாக நாம் சேகரித்திருக்கும் தகவல். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கனமழை அப்படிங்கிறது வந்து மிக மிக தீவிர தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும். ஒரே நாளில் வந்து ஒரு சில இடங்களிலே 40 சென்டிமீட்டர் மழை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஏற்படும் பட்சத்தில் வந்து உறுதியாக பெரிய அளவில் தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் சுழுவது, சாலைகள் வெள்ளக்காடாவது, சாலைகளில் வந்து இருசக்கர வாகனங்கள் 4 சக்கர வாகனங்களை ஓட்டிச் செல்வதில் வந்து சிக்கல் ஏற்படுது. ஃப்ளாஷ் ஃப்ளட்டிங் நிறைய டைமில் வந்து இந்த மழை நேரத்தில் வந்து இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள் ஓட்டுபவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்வென்ச்சரை போல் அந்த தாழ்வான பகுதிகளை வண்டியை விட்டு போக முயற்சிப்பது, இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். சமீப காலங்களிலிருந்து பல இடங்களில் வந்து இந்த ஃப்ளாஷ் ஃப்ளட் எதிர்பாராமல் வரக்கூடிய இந்த வெள்ளத்தினாலே வந்து வண்டிகள் அடித்து செல்லப்படுவது, அதற்கு பிறகு அந்த மக்கள் தேடப்படுவது, உயிரிழப்புகள் கூட பெரிய அளவில் ஏற்படுகின்றன என்பதை நாம் கவனமாக கொள்ள வேண்டும். இதை வந்து நம்முடைய வியூவர்ஸ் வந்து ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு இந்த தகவலை மற்றவர்களோடு பகிர்ந்து முடிந்தவரை இந்த தீவிர மழை காலத்திலே வந்து சாலைகளிலே வந்து வண்டிகளில் செல்லுவது மட்டுமல்ல, தாழ்வான பகுதிகளே குறிப்பாக வெள்ளம் பாய்ந்து ஓடிக்கொண்டுகின்ற சாலைகளிலே வந்து கண்மூடித்தனமாக வண்டியை ஓட்டி செல்வது, ஒரு குருட்டு தைரியத்தோடு வண்டிகளை ஓட்டி செல்வதை தடுக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும் என்பது ஒரு தாழ்வான விண்ணப்பமாக வைத்துக் கொள்ளுகிறோம். மின்சாரம் தடைப்பட வாய்ப்பு இருக்கிறது. தமிழக அரசை பொறுத்தவரை தமிழக மின்சார வாரியம் வந்து உறுதியாக மின்சாரம் தடைப்படாது என்று சொன்னாலும் கூட காற்றின் வேகம் மிக மிக அதிகமாக அடிக்கும் பட்சத்தில் மின்கம்பங்கள் சாய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுபோன்ற சந்தர்ப்ப சூழ்நிலையில் இப்படி அதிக காற்று வீசக்கூடிய பகுதிகளில் வந்து தமிழக மின்சார வாரியம் உறுதியாக வந்து டெம்பரரிலி சஸ்பெண்டிங் எலக்ட்ரிசிட்டி, தற்காலிகமாக மின்சார சப்ளையை வந்து துண்டிப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுப்பார்கள். அது மக்களின் பாதுகாப்புக்காக என்று கருதி நாம் பொறுத்து கொள்வதுதான் வழி. இந்த நேரத்தில் வந்து வீட்டுக்கு தேவையான எசென்ஷியல்ஸ், குறிப்பாக பால், ரொட்டி போன்றவற்றை வீட்டிலே வைத்துக்கொள்வது நல்லது. அதே போல் எலக்ட்ரானிக் கூட்ஸ், உங்களுடைய லேப்டாப், மொபைல் போன்றவற்றையெல்லாம் வந்து சார்ஜ் வைத்துக்கொள்வது. நீங்கள் பவர் பேங்க் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் பவர் பேங்க் வந்து சார்ஜ் பண்ணி வைத்துக்கொள்வது, இது போன்ற நடவடிக்கைகள் வந்து ஒரு பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக எடுத்துக்கொள்ளலாம். லைவ் அப்டேட்ஸ், அதாவது இந்த அடுத்த ஒரு சில மணி நேரங்களிலே வந்து எப்படியெல்லாம் மழை இருக்க போகிறது என்பதற்கு வந்து தமிழக வானிலை மையம் மற்றும் தேசிய அளவில் உள்ள வானிலை மையம் மற்றும் இணையத்தில் வந்து பெரிய அளவில் இந்த தகவலை இப்பொழுது ஆர்வத்தோடு பகிர்ந்து வரும் அந்த வெதர் பிளாகர்ஸ் அவருடைய போஸ்ட்டை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதான் மிக முக்கியம். இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அது இப்பொழுது உள்ள தகவல்படி இந்த புயலானது இன்று உருவாவது உறுதி அப்படிங்கிற என்ன சந்தேகமே கிடையாது. ஏற்கனவே கடந்த 2 நாட்களாக இந்த புயல் உருவாவது நிச்சயமில்லை, இந்த புயல் உருவாகலாமலேயே இது வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரைக்கு வரக்கூடும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே சொன்ன மாதிரி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றால் வெறும் மழை கொட்டி தீர்ப்பது மட்டும்தான். ஆனால் புயலாக அது மாறும் பட்சத்திலே பெரும் காற்று, சூறைக்காற்று, மழை, கொட்டி தீர்க்கும் கனமழை, இந்த ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பார்த்தாலே வந்து ஒரு டீப் டிப்ரெஷன் ஏற்படுத்தும் பாதிப்புகளை விட ஒரு புயலானது இன்னும் பெரிய அளவிலே பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான தகவல். ஒருவேளை இந்த நெல்லூருக்கும் பாண்டிச்சேரிக்கும் இடையே அந்த புயலானது கரையை கடக்கும் பட்சத்திலே வந்து இந்த ஐ ஆஃப் த சைக்ளோன், அதாவது அந்த புயலுடைய கண் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண் சுற்றிய பகுதிகளில் வந்து கிட்டத்தட்ட 300-400, அதாவது நம்ம புயலுடைய சைஸை வந்து நம்ம கற்பனை செய்து பார்க்க முடியாது. நம்ம வந்து புயலுங்கிறது படத்தில் பார்க்கும்போது சும்மா ஒரு சின்ன க்ளவுட் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சுற்றி வரும் அந்த காற்றினுடைய
அந்த விட்டம் அது வந்து கிட்டத்தட்ட 200-300 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 200-300 கிலோமீட்டர் பகுதியிலே வந்து பெருத்தளவில் சேதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது கரையை கடக்கும் நேரத்தில் வந்து பெரிய ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் மிக மிக முக்கியம். முடிந்தவரை அரசோடு ஒத்துழைத்து அரசு சொல்லும் தகவல்களை பின்பற்றி பொதுமக்கள் வந்து தாமாக முன் வந்து பத்திரமாக இருப்பது தான் உசிதமான ஒன்று என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 4 நாட்கள் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாட்கள். வட தமிழ்நாடு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஆந்திரத்தினுடைய தெற்கு மாவட்டங்கள், இந்த மாவட்டங்களுக்கு பெரிய ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறதான் கலையதார்த்தம். இந்த தகவல்களை வந்து உங்களோடு ஒரு எளிய முறையிலே பகிர்ந்து கொள்ளத்தான் நான் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. ஃபெங்கல் புயலால் உயிராபத்துக்களோ பொருளாபத்துக்களோ இருக்காது என்று வேண்டிக் கொள்வோம். எல்லோரும் பத்திரமாக இருப்போம். நன்றி. வேறொரு தகவலோடு நான் மறுமுறை உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.